ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் ரவா பாயாசம் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவு ரவை இருந்தால் போதுங்க, உடனே செய்யலாம். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. பால் அதிகமாக சேர்த்து செய்யும்போது பாயாசம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயாசம் செய்கிறதுக்கு அதிகமான பொருட்களும் தேவைப்படாது. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுண்ட வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ரவை பாயாசம் செய்கிறதுக்காக 1/2 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு ரவை இருக்கும். 300 ml பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காம திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதுக்கு அப்புறமா முந்திரி திராட்சை 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நெய்யில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துட்டு வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு ரவையை நெய்யிலே வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெய்யிலே வறுத்து செய்யும்போது ரவை சீக்கிரமாகவே வெந்துடும். அதே சமயம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். நான் எடுத்திருக்க இந்த 2 ஸ்பூன் அளவு ரவையில் 2 பேர் அளவு சாப்பிட்றதுக்கு இந்த பாயாசம் இருக்கும். ரவை இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. ரவையோட கலரும் மாறிடுச்சு. இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு ரவை எடுத்திருந்தேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரவை எடுத்திருந்தீங்கன்னா 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே தண்ணியெல்லாம் வற்றிடும். நாம் சேர்த்துருக்க தண்ணியிலே ரவை நல்லா வெந்துடும். அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். நாம் சேர்த்துருந்த தண்ணியை ரவை நல்லா உள்ளிழுத்துருச்சு. கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரவை கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. நாம் சேர்த்துருக்க தண்ணியிலேயே ரவை நல்லா வெந்துடும். ஏற்கனவே நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்க பாலை கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுருங்க. முதவே எல்லா பாலையும் சேர்த்து கலந்தோம்னா கலக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சதுக்கு அப்புறமா மீதம் இருக்க பாலையும் சேர்த்துடலாம். இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருக்க பால் லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுறணும். பாலை நம்ம கொதிக்க வச்சு தான் சேர்த்துருக்கோம். அதனால் லைட்டாக கொதிஞ்சா போதும். இது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கங்க. எந்த அளவு நம்ம பால் அதிகமாக எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நான் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுறணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி அதிகம் சேர்க்காம திக்கான பாலாக சேர்த்து செய்யும்போது ரவை பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாயாசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு கல்யாண வீட்டு ரவை பாயாசம் சுட சுட ரெடி ஆயிடுச்சு.
ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டயத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. ஈஸியான ரவை பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.